நிலா வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு பிறகு அங்கே எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அப்போது என்னால் தானே எல்லாமே, நான் மட்டும் எனக்காக நீங்கள் அதை சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்காம இருந்திருந்தா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நிலா அழுகும்போது நிலாவுக்கு தைரியம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் பண்ணி அப்படி நினைக்கிறேன். இப்போ நிலை எப்போதுமே அந்த வீட்டில் இங்கே ஏதாவது ஒரு வேலைன்னு ஆரம்பித்தாலே அந்த வீட்டு ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ண தானே செய்கிறாங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்கப்பா அப்படின்னு சேரன்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, நீங்கள் எதுக்குங்க எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க, இதுக்கு நம்ம எதுக்குமே வழி சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான் அப்படின்னு சோழன் வந்து அப்பா நடேசனை திட்டேன். இப்போ எதுக்காக அவரை திட்டுறீங்கன்னு சொல்ல, ஆமாம் இவர் மட்டும் சரியா அவர் அப்பா அவருக்காக எழுதி கொடுத்த உயில் பத்திரத்தை தன்னோடைய வச்சிருந்தாருனா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் என்னடா நினச்சேன் இங்கே இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அடுத்தவன் சொத்துக்கு அலையிறதுக்குன்னே இப்படி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டால, அந்த கஸ்தூரியையும் என் அண்ணனையும் சும்மா விட மாட்டேன்னு இங்கே நடேசன் சொல்ல, அதுக்கு உடனே இங்கே சோழன் சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி திரும்ப அங்கே வந்து இருக்க போலீஸ் எல்லாம் உங்களை உள்ள தூக்கி வைக்கணுமா, அப்புறம் அதுக்கு வேற நாங்கள் தனியாக உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணுமா, இப்போதைக்கு நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு நம்ம எப்படியாவது போய் ஆகணும், அதை பற்றி மட்டும்தான் இப்போ யோசிக்கணுமே தவிர அந்த வீட்டு ஆளுங்க கூட பிரச்சனை பண்ணி வம்பு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. சோழன் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு நிலாவும், ஆமாம் சோழன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அங்கிள், உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்காங்க, ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த உயில் பத்திரத்தை எங்கே வச்சிங்கன்னு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஞாபகம் இருந்தால் நான் சொல்ல மாட்டேனா, இல்லை இந்த வீட்டில் இத்தனை வருஷ காலமாக இருக்கேன், அதை வச்ச இருந்திருந்தா அந்த இடத்த பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காதா, இல்லை அதுலேருந்து அந்த உயில் பத்திரத்தை நான் எடுத்து இது என் வீட்டுக்காக நான் அதை கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டின்னு இருக்க மாட்டேனா, இல்லைப்பா அது எங்கே போணுச்சுனே தெரியல அப்படின்னு எங்கள் நடேசன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேரணும், விடுப்பானேலா என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும், அப்பாவும் எத்தனையோ வருஷ காலமாக அந்த உயில் பத்திரத்தை தேடியும் பார்த்துட்டாரு, ஆனால் அது கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல நிலா யோசனைப்படியே தனியாக வந்து நிற்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கார்த்திகாவுடைய நினைவு வருது. கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ கார்த்திகா, நான் நிலா பேசுகிறேன்னு சொல்ல, சொல்லுங்கள் நிலா எப்படி இருக்கீங்க, வீட்டில் மாமா அப்புறம் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு அங்கே கார்த்திகா கேட்க, எல்லாரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு நிலா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண முடியுமா, எங்களுக்கு இப்போ உதவி பண்ணுறதுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு சொல்ல, என்ன சில நிலா சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நடந்த விஷயத்த விவரமாக இங்கே கார்த்திகா கிட்ட சொல்ல, அம்மாவும் மாமாவுமா ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க அப்படின்னு கார்த்திகா கோவப்படுறாங்க. என்னமோ இங்கே வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்போது வீட்டுக்கு சீல் வைக்கிற அளவுக்கு போலீஸை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க, வீட்டுக்கு சீலும் வச்சுட்டாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்கும், ப்ளீஸ் கார்த்திகா எங்களுக்காக இந்த உதவியை பண்ண முடியுமா, உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் மாமான்றதுக்காக அவங்களுக்காக யோசித்து எங்களுக்காக உதவி பண்ணாமல் விட்டுற மாட்டீங்களேன்னு எங்கள் நிலா சொல்ல, என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எங்கள் அம்மா குடும்பத்தை விட எனக்கு எப்போதுமே என் மாமா குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும்ல நிலா அப்படின்னு சொல்ல, தெரியும் தான் அப்படின்னு கார்த்திகா கிட்ட நிலாவும் சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கார்த்திகா கால் கட் பண்ணிடுறாங்க. நிலாவும் அமைதியாகவே இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றதை நீங்கள் யாரும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிலா வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. கார்த்திகா தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு அடுத்த நாள் காலையிலே வராங்க. என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வரேன்னு கூட சொல்லாமல் இப்படி திடுப்புன்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு முக்கியமான விஷயமா தாம்மா வந்தேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை கிட்ட அவங்க மாமா கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே கார்த்திகாவும் அவங்க வீட்டுக்காரும் சொல்கிறாங்க, கார்த்திகாவுக்கு ஜாப்க்கு போகணும்னு ஆசை, அவளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னான், அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, இதுக்கே மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேனேன்னு இங்கே நடேசனுடைய அண்ணன் சொல்ல, ஏமாமா நாங்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன அப்படின்னு ஒன்னே கார்த்திகா கேட்க, அதுக்கு இல்லடி இப்படி தேவையில்லாமல் 2 பேரும் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே அதுக்கு தாண்டி சொல்ல வந்தேன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எந்த அலைச்சலும் இல்லாமான்னு சொல்லிட்டு கார்த்திகா நேராக உள்ளே போக, ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதான்னு உடனே அவங்க அம்மா கஸ்தூரி கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகம், ஏமா என்னாச்சு, எப்போதும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷப்படுவேன், இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி கல்யாணம் ஆகியும் இப்படி 2 மாதம் ஆக போகுது, நீயும் இன்னும் முழுகாமலும் இருக்க, இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தால் குழந்தை எப்படி தங்கும், அதுக்கு தாண்டி சொன்னேன் அப்படின்னு உடனே அம்மா கஸ்தூரி சொல்லிடுறாங்க. அதுக்கு கார்த்திகாவும், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேலைக்கு வேற போகணுன்னு சொல்கிறேன், உன் வீட்டில் உன் மாமியார் உன் மாமனார்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்க, அதை பற்றி நீ யோசிக்கவே தேவையில்ல, அதெல்லாம் என் புருஷன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திகா உள்ளே போகிறாங்க. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க, எங்கம்மா இங்கே வச்சிருந்த சர்டிஃபிகேட் எதையுமே காணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஆல்ரெடி கார்த்திகா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொண்டுட்டும் போயிட்டாங்க, அதை தன்னுடைய பீரோவில் வச்சுட்டு தான் அது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இங்கே வரவும் செஞ்சுருக்காங்க. வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க,
காணும், எங்கம்மா இங்கே தானம்மா வச்சேன், வீட்டில் இருக்கிறது எங்கே போச்சுனே தெரியலையா அவனுக்கு அப்படின்னு அம்மாவை பார்த்து திட்டேன். என்னடி என்கிட்ட கோவப்படுறேன், நீ வச்ச இடம் உனக்கு தானடி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. என்னாச்சு கார்த்திகான்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க உடனே கார்த்திகாவும் இல்லைங்க என்னுடைய சர்டிஃபிகேட் எதையுமே காணும், அதான் தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே கார்த்திகா பரவாயில்ல நீ பொறுமையாகவே தேடு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திகா உள்ளே போய் அங்கே இங்கேயும் தேடி அலைகிறாங்க. அந்த உயில் பத்திரம் கிடைக்குதான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அம்மா தள்ளு அப்படின்னு சொல்ல இங்கே எங்கடி போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ரூமில் தான் எங்கேயாவது இருக்கும், நீ தான் மாற்றி பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நீயே உன்னோட பீரோவில் எடுத்து வச்சிருந்திருப்பேன், நீ கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தள்ளி விட்டுட்டு பீரோவில் போய் தேடிட்டு இருக்காங்க. அடியே நில்லுடின்னு அவங்க அம்மா சொன்னாலும் கார்த்திகா கேட்கவே இல்லை. அங்கே கார்த்தியோடைய மாமா அதான் கஸ்தூரியோடைய அண்ணன் கண்ணை காட்டுறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பக்கத்துலேயே போகிறாங்க. அங்கே போனால் எல்லாத்தையும் தேடி அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு மஞ்சள் பையில தனியாக சுருட்டி ஓரமாக வச்சிருக்க அந்த பையில் வந்துட்டு உயில் பத்திரம் இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. கார்த்திகாவும் என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்க என்னது அப்படின்னு உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும் என்ன இது மாமாவை பேரில் எழுதி வச்ச வீட்டோட உயில் பத்திரம் தானே, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கார்த்திகா கேட்க அதுக்கு உடனே அவங்க அம்மா கஸ்தூரியா குறியாது அப்படின்னு அவங்க அம்மா பிடுங்க போகும்போது கார்த்திகா அதை தான் பின்னாடி மறைச்சிக்கிறாங்க. உடனே வெளியே வராங்க. வாங்கங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சான்னு சொல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கல, நான் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா தான் ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க. என்ன கார்த்திகா சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் இது எங்கள் மாமாவுடைய வீட்டோட உயில் பத்திரம், அதை இவங்க திருடி எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கார்த்திகா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் நீ தலையிட்டு இருக்க, உன்னை கட்டி கொடுத்தாச்சுன்னா உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் போய் பாரு, தேவையில்லாமல் இங்கே உன் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு எங்கள் கார்த்திகா அம்மாவை பார்த்து திட்டுறாங்க. கூட நிற்கிறவங்க மாமாவும் ஏம்மா நீ அதை கொடுமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எது மாமா தேவையில்லாத விஷயம், நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, எல்லாம் எனக்கும் தேவையான விஷயம்தான், இப்படி ஒரு குடும்பத்தையே வெளியே அனுப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை பார்த்து இங்கே நானும் சந்தோஷப்படணுமா, உங்களை மாதிரி கேவலமான எண்ணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வாங்குங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடியே நில்லடி, நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல ஏற்கனவே நீ சொன்ன விஷயத்த காது கொடுத்து கேட்ட வரைக்கும் போதும், இதுக்கப்புறமா நீ சொல்கிறத நான் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே வாடி உள்ள அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. விடுமான்னு சொல்லிங்க சத்தம் போட அத்தை என்ன பண்ணுறீங்க கார்த்திகா விடுங்க அப்படின்னு அங்கே கார்த்தியோட ஹஸ்பண்ட் சொல்ல நீங்கள் இருங்க மாப்பிள்ள அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், கல்யாணம் ஆகிட்டா உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா, தோலை உரிச்சே விடுவேன், ஒழுங்கா இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல நீ யாரு முதல்ல நீ யாருன்னு கேட்குறேன்னு சொல்லி திட்டுறாங்க கார்த்திகா. அதுக்கு ஒன்றே எங்கள் கஸ்தூரியும் என்னடி வாய் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, என்ன கட்டி கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு எண்ணத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமாம் உனக்கு பொண்ணாக இருக்கும்போதும் நான் இப்படி தான் இருந்தேன், இதோ இவருக்கு பொண்டாட்டியாக இருக்கும்போதும் நான் இப்படி தான் இருப்பேன், தப்பு நியாயம் எல்லாத்தையும் தட்டி கேட்க தான் செய்வேன், பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி. ஆமாம் அந்த குடும்பம் உனக்கு என்ன அப்படி பார்த்து பண்ணுச்சுன்னு இப்படி அந்த குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, மனசில் ஈரன்றதும் இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாம் மேலேயே ஒரு பழைய தூக்கி போடுவேன், நடேசன் மாமாவை பார்த்தாலே இங்கே ஊர் முழுக்க நீ தானே பேரை கிளப்பி விட்ட, புருஷன் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவனு, ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றது உனக்கும் தெரியும் இங்கே மாமாவுக்கும் தெரியும், ஆனாலும் நீ நடேசன் மாமா மேலே தேவையில்லாத பழியை போட்டேன், அப்புறம் அந்த வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வீட்டுக்கு வர ஒவ்வொரு சம்மந்தத்தையும் கெடுத்து விட்டேன், ஆனால் கடைசியில் அவங்க என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி ஒதுங்கி போனாங்க, ஆனால் நீ அதை பற்றி யோசிக்கலையே, ஏன் கல்யாணமே பிடிக்கலன்னு அந்த வீட்டில் போய் நின்னப்ப கூட நீ அந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்க காலில் விழுந்து கெஞ்சினது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க இல்லை முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நீ தானே ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நின்று இருந்திருப்பேன், இங்கே பார் இந்த விஷயத்தை பற்றி நீ அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் என் புருஷன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவருக்கு உண்மையாகவும் நான் நேர்மையாகவும் இருக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நீ என் வாழ்க்கையில் விளையாடாத அப்படின்னு அம்மாவை பார்த்து இங்கே கண்டிக்கவும் செய்கிறாங்க. என்னடி போனா போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க, குடி அந்த பத்திரத்தைன்னு சொல்லி இங்கே திட்டிகிட்டு இருக்கும்போதே அதை பிடுங்க முயற்சி பண்ணும்போதே அதுக்குள்ளே எங்கள் கார்த்தியாவுடைய கணவர் இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சிட்றாங்க. வீட்டுக்கு போலீஸும் வந்துடுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ளே இருக்க கார்த்திகா அவங்க அம்மா போலீஸ் வந்துட்டு சத்தம் போட்டதுனால வெளியே வர என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப கேட்குறாங்க. இல்லை சார் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்னு சொல்ல ஆண்டி நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு உடனே இங்கே கார்த்தியாவுடைய கணவர் சொல்ல கார்த்தியா உடனே ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஓடி போய் நிற்க என்னாச்சுமா நாங்கள் போலீஸ் கேட்குறாங்க.
சார் நீங்கள் நடேசன் மாமா குடும்பத்தை அந்த வீட்டு பத்திரம் அவர்கிட்ட இல்லை, உயில் பத்திரம் அவர் பேரில் இல்லை, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு வீட்டை இழுத்து சீல் வச்சு பூட்டினீங்க இல்லையா? அந்த வீட்டோட உயில் பத்திரத்தை இவங்க தான் எடுத்து ஒழிச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது தப்பு தானே சார் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, அதுக்கு எங்கள் கஸ்தூரியும் அவங்க அண்ணனுமே வாய் பேச முடியாமல் நிற்க, என்னம்மா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கேட்க, இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருக்க அந்த உயில் பத்திரத்தை அந்த ஆதாரத்தை எடுத்து அவங்க கிட்ட பார்க்கவும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த பிறகு, என்னம்மா இது, அன்றைக்கி ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதை பார்த்ததும் உங்கள் மேலே உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நானும் நினச்சேன். கோர்ட்லேருந்து கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் கூட காட்டினீங்க. கோர்ட்டில் போயிட்டுருக்க கேஸே போய் தானா? அப்போ இந்த வீட்டோட உயில் பத்திரம் அந்த நடேசன் பேரில் தான் இருக்கேன். அன்றைக்கி அந்த ஆள் பேசினதை நினச்சி நாங்கள் எல்லாரும் அவர் மேலே கோவப்பட்டோம். சொல்லப்போனால் உங்கள் 2 பேரையும் தான் தூக்கி உள்ளே வைக்கணும் போல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சார் சொல்கிறது என்ன, இவங்களை 2 பேரையும் தூக்கி உள்ளே வச்சாதான் இவங்க திருந்துவாங்கன்னா அதுக்கு நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பெத்த மகளா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்க இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க, சார் எல்லா தப்பு இவங்க மேலே தான். அவங்க வீட்டில் அவங்க சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக இத்தனை வருஷ காலமாக மன உளைச்சலில் இருக்க வச்சதுக்காகவும், அந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க விடாமல் செஞ்சதுக்காகவும், இந்த உயில் பத்திரத்தை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் இருந்ததை திருடி இங்கே கொண்டு வந்து மறைச்சி வச்சதுக்காகவும், இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்காகவும் நானே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். பெத்த அம்மாவா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது தப்பு தானே சார் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, என்னம்மா உன் பொண்ணு தெளிவாக விவரமாக தான் இருக்கா, ஆனால் நீ தான் அடுத்தவங்க சொத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கல, இப்போவே அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவங்க 2 பேரையுமே அந்த ஃபேமிலி தங்கியிருந்த அந்த இடத்துக்கு கார்த்திகாவிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாமே போகிறாங்க. அங்கே நிலாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க அந்த சமயத்தில் கார்த்திகா போலீஸோடு வந்து நிற்கிறத பார்த்ததும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலாவும் மற்றவங்க எல்லாருமே இதை பார்க்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் கார்த்திகாவும் இங்கே நிலா பக்கத்தில் ஓடி வந்து நிற்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க, ஏதோ வாய் வார்த்தையாக உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், அதை வச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தான் நினச்சோம். அதுதான் சார் உண்மை கூட. ஆனால் இப்போ ஆதாரம் இங்கே கையில் இருக்குது. அந்த வீடு உங்களுக்கு தானதுன்னு இப்போ உங்கள் அப்பாவை எழுதி வச்சுட்டு போனதுக்கான உயில் பத்திரம் இந்த வீட்டில் இருந்ததை இந்த பொண்ணு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, 2 பேரும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, இங்கே 2 பேருமே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா கடைசி இந்த நிலைமை தான் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, எது என்னவோ உனக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணாவது இருக்கேன், அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு நடேசன் சொல்ல, 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க. சார் நீங்கள் வேணால் தேவைப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, போனால் போகுது சார், இதுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நடேசன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் மட்டும், சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், 2 பேரையும் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக திட்டுறாங்க. 2 பேருமே அவமானப்பட்டு நிற்க, கார்த்திகாவை பார்த்துட்டு எங்கள் சேரன் மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுது. அதே நேரத்தில் சேரன் கார்த்திகாவுக்கும் கார்த்திகாவுடைய கணவருக்கும் நன்றி சொல்ல, பரவாயில்லைங்க, உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுச்சுல, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, உன்னை கார்த்திகா தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் எனக்கு ஹெல்ப்பாக வந்து நிற்பீங்களான்னு தெரியல, அதனால தான் என்னுடைய சர்டிஃபிகேட்டை காணும்னு சொல்லிட்டு வந்தேன், சர்டிஃபிகேட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா கார்த்திகாவும் சொல்ல, தெரியும் கார்த்திகா அது என்கிட்ட தான் இருக்குது, நான் பத்திரமா நான் தான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நிலாவும் இங்கே கார்த்திகாவும் கார்த்திகா ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த சேரனுடைய மனசும் நிறைவாக இருக்குது. அதே போல் தன்னுடைய வீடு தங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்ற ஒரு நிம்மதியும் கிடைக்கு. அப்போ நிலா சொல்கிறாங்க, இனிமேல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை கூட பண்ண முடியாது, கோர்ட்டில் இருக்க கேஸை நீங்களே வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனாலும் கூட நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியது இருக்கும், இனிமேல் அந்த வீட்டையே நாங்கள் இடிச்சு கட்டினாலும் அதை கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நிலா சொல்ல, 2 பேருக்கும் முகம் முளைக்க வாடி ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க.